கொடநாடு முகலூர் மாநகரத்தை சேர்ந்த அதை ஒட்டி இருக்கக்கூடிய புதுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த பொன்னான எப்படி பொன்னான திருமணிக்கு வந்து தன்னுடைய தந்தையார் என்று சொல்லக்கூடிய திம்மராயன் ஐயா அவர்கள் இரண்டடியாக சேர்ந்து விட்டார். இதே போல் அர்ஜுன வேடம் தரித்து பல மேடைகளிலும் நேரடிக்கக்கூடிய ஐயா அவர்கள் இந்த மண்ணுலகம் என்று சொல்லக்கூடிய மண்ணுலகத்திலிருந்து பொன்னுலகம் என்று சொல்லக்கூடிய தெய்வலகத்தை விட்டு சொற்குலகம் அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் விழாவிற்கு பிறகு வந்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு சகல சௌபாயம் தந்து சகல வளத்தை தந்து உள்ளத்தில் இருந்து சிசியம் அப்படி இருந்தாலும் நீடாடி என்று சொல்லக்கூடிய ஆடி என்றால் என்ன? கடல். இந்த கடல் சொன்ன உலகத்தில் இருக்கு சாமம் அதரன் சொல்லக்கூடிய 4 வேதங்கள் யாரிடத்தில் இருந்தது? உலக ரட்சகன் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவிடத்தில் இருக்க மகாவிஷ்ணு பார்த்து இந்த உலகத்திலே எந்த பேர்களை பிறக்க கிடையாது சொல்லி என்ன செய்தார்? தன்னுடைய மகனாக திகழக்கூடிய பிரம்மதேவன் இடத்தில் கொடுத்தார். இந்த 4 வேதத்தில் 3 வேதத்திற்கு பாடம் செய்யும். 3 வேதம் அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வேதத்தை பாடம் செய்யாது அப்படின்னு சொன்னவர்களே பிரம்மதேவன் என்ன செய்தார் தெரியுமா? 3 வேதத்தில் 4 வேதத்தை பாடம் செய்தார். இந்த துவாரத்தின் வழியாக 2 சோமவாசுரன் கலந்து 4 வேதம் திருடிக்கொண்டு திரும்ப இதை பார்த்தார். உலக ரட்சகன் சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு பார்த்து கடலிலே செல்லக்கூடிய பிராணியது சேர்கண்டை என்று சொல்லக்கூடிய மச்ச அவதாரம் சாட்சாதி ஆண்டவர் அவதாரத்திலே முதல் அவதாரம். அவருடைய அவதாரம் 10 அவதாரம். முதல் எடுத்த அவதாரம் மச்சவதாரம் எடுத்து சோமகுணத்தை எடுத்து அந்த 4 வதியை மீட்டெடுத்து பிரம்மதேவனிடத்தில் கொடுத்தார். அந்த பிரம்மதேவனுக்கு கொடுத்தவரை மகனை பிரம்மதேவா அசுரன் கைப்பற்றினால் 4 வேதமும் சிக்க ஏற்படுத்தது. இந்த சிக்கை அகற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பராசர முனிவருக்கும் அறிவில காந்தி அம்மையாருக்கும் சென்றார். ஐயா வேச பெருமானே, இந்த வேதமாகப்படுது அசுரன் கைப்பற்றினால் சிக்கை ஏற்பட்டுவிட்டது. இந்த சிக்கை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தபடி வேச சொன்னாராம். ஐயா ஏன்னா இந்த மண்ணு மட்டும்தான் ஒரு உதாரணம் கண்டிப்பா இது சரியான நேரத்தில் சரியான பருவத்தில் இது உள்ளூர் ஏறுவது கரெக்டா பதமா பண்ணி எதை என்று சொல்லக்கூடிய தானியத்தை தரித்து சரியான நேரத்தில் தண்ணி ஊற்றமா வளர்ந்து வரும். அதே போல் ஒரு பொருளை மறைக்க வேண்டும் என்றால் ஒரு பொய்யை மறைக்கணும், ஒரு உண்மையை பேசணும். கண்டிப்பா ஒரு உண்மையை மறைக்கணும், ஒரு பொய்யை பேசணும். ஒரு பொய்யை பேசினா ஆகுமா? ஆகாது. அதனால் வியாசர் பெருமான் சொன்னார் 4 வேதத்தை சிக்கடிக்க வேண்டும் என்றால் ஒரு 5ஆம் வேதம் சொல்லக்கூடிய மகாபாரத கதை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? யாரிடத்தில் எழுதுவது? சிவபெருமானிடத்தில் சென்றார். அந்த வியாசத்தை போய் சிவபெருமானிடத்தில் சென்றார். சிவபெருமானிடத்தில் சென்ற பண்ணி சிவபெருமான் சொன்னார் வியாசர் பெருமானே, நீ எழுதக்கூடிய தகுதி கிடையாது, எனக்கு எழுதவும் தெரியாது, எழுத வேண்டும். எழுதாவிட்டால் உலகத்திலே உயிர்கள் பிறக்காது, எந்த உயிர் சிவச்சாதையும் உயிர் பிழைக்காது அப்படின்னு சொன்ன பண்ணி தன்னுடைய மகனாகி விநாயகக்கூடிய விநாயகரை கொண்டு எழுதுங்கள். யாரு? விநாயகர். முந்தி தொந்தி கணபதி என்று சொல்லக்கூடிய விநாயகரை கொண்டு எழுதுங்கள் அப்படின்னு சொன்னி விநாயகரிடத்தில் எடுத்து சொன்னார். விநாயகர் பெருமானே, இந்த 5ஆம் வேதத்தை எழுத வேண்டும். இது எங்கே எழுத வேண்டும்? ஒண்ணு நாம படைச்சீங்கன்னா மனுஷனா பிறந்தா மக்கள் இடத்துல பேர் எடுத்து போகணும். கண்டிப்பா ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருந்துச்சுன்னா அந்த ஆலயத்திற்கு சென்றால் அனைத்து பாவத்துணைகளும் துணைன்னு சொல்லணும். அதே போல் எழுதினால் நாளை மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி எங்க எழுதினாங்க? மண்ணில் எழுதினால் மறைந்துவிட ஏடு என்று சொல்லக்கூடிய பக்கத்தில் எழுதினால் கிழிஞ்சுவிட மண்ணில் எழுதினால் தெரியாது அப்படின்னு சொல்லி எங்க எழுதினாங்க? வடமகவேறுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒத்த பாரணங்கள் எழுதினார்கள். எப்படி? ஒரு சொல்லுக்கு 9 வரியாக சொல்ல 9 வரி வரும். சொல்லு எப்படி தெரியுமா? ஆசத்திற்கும் பாசத்திற்கும் பண்புக்கு நிறைந்த என்னுடைய மாமாவிற்கு தான் உன்னுடைய மைத்திரனாக எழுதக்கூடிய கடிதமாகப்பட்டது. நாம என்ன சொல்லுவோங்க? அச்சா என் மாமனுக்கு ஒரு கடிதம் எழுத கடிதம் எழுதி அனுப்பிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா எழுதுறது ஒரு சொல்லுனா 9 வரி எழுதணும். எப்படி எழுதினாங்க? கோடு கோடாகவோ முத்து முத்தாகவோ வரி வரியாகவோ
இந்த மகமேரி வட்டப்பாறை எழுதி வரக்கூடிய நேரத்தில் 5 வரிக்கு இடம் வரவில்லை. இந்த 5 வரி எங்கே எழுதுவது? எழுதாவிட்டால் உலக மக்களுக்கு இந்த மகாபாரத கதை தெரியாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார் தெரியுமா? என்ன இந்த கதையை எழுத வேண்டும் என்றால் எழுதக்கூடிய நேரத்தில் சிவபெருமான் வந்தார். மகனே விநாயகா, இந்த மகாபாரத கதை எழுதி முடித்தாயா? அம்மையாரே, 5 வரிக்கு இடம் வரவில்லை. எங்க எழுதுறது? 5 வரி எடுத்துன்னா நாளைக்கு உலக மக்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்கள்? சிவபெருமானுக்கு வந்து கோபம். இதோ வெற்றி நிறுத்திவிடு. அங்கதான் விநாயக பெருமான் புத்திசாலித்தனம் தான் கணக்கு காட்டாரு. கோபப்பட முடியுமா? நம்மளுக்கு தேவை எழுதியாகும் அப்படின்னு சொல்லி 5 வரை சிவபெருமான் திருநெற்றில் எழுதினார். ஆனா சிவபெருமான் பார்த்தார், இந்த 5 வரையை தன்னிடத்தில் இருந்தார். உலக மக்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி யார் யார் இடத்திலே தென்திசை ஆடவருக்கு யம தர்மனிடத்தில் ஒன்றிய தென்திசை ஆடவருக்கு யம தர்மனிடத்தில் ஒரு வரியும், அதன் பிறகு வாயு தேவனிடத்தில் ஒன்றையும், தேவனிடத்தில் ஒன்றையும், அஸ்வினி தேவனிடத்தில் 2ஐயும் கொடுத்தாராம். 5 வரி 5 தேவனிடத்தில் கொடுத்தார்கள். 5 தேவரும் பார்க்கிறார்கள். எப்படி? பாண்டவர்கள் பிறந்த ரகசியம் 5 தேவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்தவுடனே என்ன செய்தார்கள்? சிவபெருமானின் பொறுமையை தர்மராகவும் சிவபெருமானின் பொறுமையை தர்மராகவும் சிவபெருமானின் கோபமை பீமனாகவும் சிவபெருமானின் ஆணவம் காமமே அர்ஜுனன் ஆணாகவும் சிவபெருமானின் நற்குணமே நகுலனாகவும் சிவபெருமானின் சாந்த குணமே சகாதேவனாக 5 பஞ்ச பாண்டவர்கள் இந்த புவியிலே பிறந்து இந்த ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் அமர்ந்து தன்னுடைய இஷ்டகுல தெய்வம் என்று சொல்லக்கூடிய தெய்வமாக திகழக்கூடிய 7 மக்களும் மற்றும் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வமாக வழிபடக்கூடிய பங்காளி பங்காளிகள் அனைவரும் உள்ளத்தில் மனத்தை பற்றியாக பாரு அனைவரும் உள்ளத்தில் குடியாக இருக்கக்கூடிய ஆண்டவரை பாதிக்கிறோம். சிறியவர்களே பெரியவர்களே, நாங்கள் சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருவாகப்பட்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதன் பிரகாரம் இந்த ஆண்டவருடைய கதையை நடத்தி வருகிறோம். இந்த நாடகத்தில் பார்த்தால் அட்டாளத்தின் பிழை, குடியின் பிழை, ராகத்தின் பிழை, மின்சோலாக இருக்கிறோம். எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வயிற்றிலே பிறந்த குழந்தை எவ்வாறு தவறு செய்துவிட்டால் மன்னிப்பீர்களோ அதே போல இந்த சபையோர்களுக்கெல்லாம் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கையெடுத்து வாழ்த்துகிறோம். இந்த பாண்டவருடைய பிறப்பு ரகசியம் இதுதான். அப்படி இருந்தாலும் அர்ஜுனன் ஆணாக பிறந்து நான் எதில் சிறந்தவன், எப்பேற்பட்ட வீரன், எப்படி எந்த வனத்தில் பேசி போகிறேன்